குட் மார்னிங். எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம சாப்பிட்ற ஐட்டம் கிடைக்கணும்னா கூட அதுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் கொஞ்ச நாளாக எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றதில்ல. வடையெல்லாம் காலையில் போனால் 2 வடை சாப்பிட்ருவேன், டீ சாப்பிடுவேன். இப்போ டாக்டர் அடிக்கடி அட்வைஸ் பண்ணுறாங்க, எண்ணெய் பலகாரத்தை விட்டுருங்கன்னு சொல்லி. இயர்லி ஒன்ஸ் செக்கப், இல்லாட்டி 3 months ஒன் செக்கப் போகும்போது அடிக்கடி அவங்க சொல்கிற வார்த்தை எண்ணெய் பலகாரத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுங்கள், இன்னொரு வாட்டி ஒரு ஆப்ரேஷன் உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் பலகாரத்தை நான் ஒரு மாதமாக சாப்பிட்றதில் விட்டுட்டேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக காலையில் பாசிப்பயிறு சாப்பிடுவேன். அந்த பாசிப்பயிறுமே காலையில் கொஞ்சம் லேட்டாக போய்ட்டுன்னு வச்சுங்களேன், அந்த பாசிப்பயிறு இருக்காது. அது எல்லா கடையிலும் இருக்காது, ஒரு சில கடையில் தான் இருக்கும். என்ன சொல்ல வர்றேன்னா, எதுவுமே டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்ட் டைம் போகலைன்னா சாதாரணமாக சாப்பிட்ற அந்த பாசிப்பயிறு கூட கிடைக்காது. சாப்பிட்ற ஐட்டம் கூட தேடணும். அதனால் நேரம் ரொம்ப முக்கியம். எந்த டைமில் எதை செய்யணும்னு கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சோம்னா தான் வெற்றி அடைய முடியும். அதனால் தேடல் ரொம்ப முக்கியம். இந்த சாப்பிட்ற ஐட்டத்துக்கு பாசிப்பயிறு இப்போ சாப்பிட ஆரம்பித்த பின்னாடி பயிர் வகைகள்லாம் இங்கே கிடைக்குது. சாப்பிட்ற ஐட்டம் காலையில் சாயந்தரம் டீ சாப்பிடலான்னு போகும்போது இந்த பயிர் வகையில் தேடும்போது தான் தெரியுது, சில கடைகள் சில ஏரியாவில் ரெகுலராக சாப்பிட்றாங்க மக்கள். சில இடங்களில் கிடைக்கிது ரெகுலராக. நான் பரமக்குடியில் இருக்கேன். பரமக்குடியிலே சில இடம், அந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் 2-3 கடை வச்சுருக்காங்க. கரெக்டாக நல்ல பாசிப்பயிர் தனி பாசிப்பயிர் இருக்குது, சுண்டல் இருக்குது, குள்ளு பயிர் இருக்குது, மசாலில் போட்ட சுண்டல் இருக்குது. இப்படி நவதானியத்தையே அவிச்சு கொடுக்குறாங்க சாப்பிட்ற ஐட்டமாக. உடம்புக்கும் நல்லா இருக்குது, சாப்பிடும்போது ஃபீல் தெரியுது நமக்கு. அப்போ என்ன பலகாரத்தை விட்டுட்டோம், அடுத்து வேறு எதை ஒரு சாப்பாட்டுக்கே இவ்வளோ விஷயத்தை நம்ம தேடும்போது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா, இப்போ மாணவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் படிக்கணும்னா பிளான் பண்ணணும். கடைசி நேரம் உட்காந்துக்கிட்டு படித்து முட்டி மோதி கஷ்டப்படுறதுக்கு பிளான் பண்ணி டைம் போட்டு நீங்கள் படித்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இப்போலாம் எக்ஸாம் டைமில் தான் தெரியுது, சில டீச்சர்ஸ்லாம், எங்கள் டீச்சர்ஸு மாணவர்களை 4 மணி 4 to 5 அந்த டைமில் அலாரம் வச்சு அந்த 10th +2 படிக்கிற மாணவர்களை எழுப்பி படிக்க வைக்கிறாங்கன்றது இந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது பசங்களை அங்கே வழி அனுப்பும்போது அவங்ககிட்ட அந்த டீச்சர் சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ பிளானிங் சிஸ்டம், இப்போ கரெக்டான டைம் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சலாம். அதனால் எல்லோருக்கும் காலை வணக்கம். டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக பிளானிங். தினம் ஒரு வீடியோ போடணும்னு நான் நினைக்கிறேன். சில நேரம் சோம்பேறித்தனம், ஏதாவது ஏதாவது இருக்கும்போது அதை ஒரு வீடியோ கூட நம்மளால் போட முடியாமல் போயிடுது. அதுக்கும் பிளான். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணி நம்ம செஞ்சோம்னா, கரெக்டாக அந்த டைமையும் ஃபாலோ பண்ணோம்னா வாழ்க்கையில் ஜெயிச்சலாம். எல்லோருக்கும் மீண்டும் காலை வணக்கம். தேங்க்ஸ்.